ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட பார்ட் 2 வீடியோ Snip&Sketchல. இதுதான் நம்மளோட லாஸ்ட் பார்ட் Snip&Sketchல. ஏன்னா வந்து பார்ட் இப்போ 10 மினிட்ஸ் சொன்ன மாதிரி 5 அதான் அது ஒரு 5 மினிட்ஸ், இது ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 6 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் நம்ம Snip&Sketchோட லாஸ்ட் வீடியோ. அடுத்து நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போடுறேன். அடுத்து இந்த வீடியோ உங்களுக்கு கரெக்டாக ஃப்ரைடே கண்டிப்பாக வரும். பார்ட் 1 வீடியோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். யாரெல்லாம் பார்ட் 1 பார்க்கலையோ அதை பார்த்துட்டு வந்து நீங்கள் பார்ட் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இப்போ நம்ம 4th ஃபீச்சருக்கு போயிடலாம். ஸோ நம்ம 4th ஃபீச்சர் என்னன்னா, இதே ரூலர் கூட தான் இருக்குது. இது ரூலர் கூட இருக்குது தான் ப்ரோட்ராக்டர். இந்த ப்ரோட்ராக்டர் என்ன பண்ணணும் எல்லாருக்குமே தெரியும். இது வந்து சர்க்கிள் போடுறதுக்கு தான் யூஸ் ஆகும். முதல்ல இருக்கிறது எல்லாத்தையும் நான் ரப் பண்ணிடுறேன். இப்போ அதை ரப் பண்ணிட்டேன். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே தான் ரூலர் எப்படி அது மாதிரி இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததோ அதே மாதிரி இது வந்து சர்க்கிள் போட கரெக்டாக எவ்வளோ டிகிரின்னு இதுவே பார்த்து காமிச்சிடும். ஒருவேளை உங்களுக்கு 360 டிகிரி வேணும்னா ஃபுல்லாக பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் உங்களுக்கு வந்து 180 டிகிரி தான் பண்ணணும், அதான் அதுக்கு மேலே வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து இதை வந்து 180 டிகிரிக்கும் பண்ணிக்கலாம். கரெக்டாக இங்கே வச்சுட்டீங்கன்னா இங்கே காட்டு 180 டிகிரி வரும்ன்ட்டு. கரெக்டாக 180. இது வந்து கீழே தான் 180 காட்டணும். ஆனால் இது எப்படி காட்டுதுன்னா, நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அங்கேருந்து தான் 180 காட்டும். இது ஒரு நல்ல ஃபீச்சர்னே நான் சொல்வேன். ஏன்னா இது கரெக்டாக நம்ம எங்கேருந்து எடுத்தோமோ அங்கேருந்தே 180 ஃபீச்சர் காட்டுறதுனால இது ரொம்ப யூஸ்ஃபுல் தான். ஸோ ப்ரொட்ராக்டர் பற்றி இவ்வளோ தான். ஏன்னா ப்ரொட்ராக்டர் பற்றி ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரியும். இதே மாதிரி மார்க் பண்ணிகிட்டே போனீங்கனாலும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். ஆனால் இது வந்து ஒரு தடவை சர்க்கிள் பண்ணிங்கன்னா இன்னொரு சர்க்கிள் பண்ண முடியாதுல்ல, அதனால இது காட்டல. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 4வது ஃபீச்சருக்கு போயிடலாம். ஸோ நம்மளோட 4வது ஃபீச்சர் என்னன்னா சிம்பிள் தான். முதல்ல ரப் பண்ணிக்கிறேன். நம்ம 4வது ஃபீச்சர் ரொம்ப சிம்பிள் தான். அது என்னன்னா கட், அதாவது க்ராப் பண்ணுறோம்ல. இது எனக்கு வந்து இந்த இமேஜ் மட்டும் வேணாம் அப்படின்ட்டு ப்ரொட்ராக்டரை எடுத்துடலாம். இது தேவையில்லை. அதனால இப்போ நம்ம இது வந்து இப்போ நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்துருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ராப். இந்த க்ராப் பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ தான் வேணும். அதோ இந்த மாதிரி சைஸ் உங்களால் எப்பவுமே ஒரு தடவை க்ராப்னு வந்துட்டா உங்களால் இப்படி மட்டும்தான் பண்ண முடியும். ஆனால் இந்த க்ராப்பில் உங்களால் தான் போர்ட்ரேட் மாதிரியும் பண்ண முடியும், லேண்ட்ஸ்கேப் மாதிரியும் பண்ண முடியும். இது ஒரு நல்ல ஃபீச்சர். இப்போ வச்சு நான் டிக் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இது வந்துருச்சு. இது இன்னொரு ஃபீச்சர். இதை வச்சு இப்போ நம்ம வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதனால இதுவும் என்ன பொறுத்த வரைக்கும் எரேஸ் ஆல் லிங்க் கொடுத்துட்டீங்கனாலும் இது எல்லாமே போயிடும் எரேசரில். அடுத்து இங்கே வந்து இருக்குது உங்களுக்கு க்ராப். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு பண்ணிட்டீங்க. இது வந்து Ctrl+Z கொடுத்தா இதெல்லாம் வருது. ஆனால் Ctrl+Z கொடுத்தா சைஸ் மட்டும் மாறாது. இந்த சைஸ் மட்டும் எப்பவுமே போகாது, போன சைஸ் போனதாகவே இருக்கும். அந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இமேஜ் க்ராப்பே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்குது பாருங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி வச்சு இந்த ஒரிஜினல் பிக்சரோடதே இருக்குது. ஒருவேளை தெரியாமல் ஏதாச்சும் க்ராப் பண்ணிட்டீங்கன்னா இவ்வளோ எடுத்துக்கலாம். அடுத்து நீங்கள் டிக் போடுக்கலாம், ஸ்டாப் கூட கொடுக்கலாம். பாஸ்னா இதுக்கு முன்னாடி கரெக்டாக இதுக்கு முன்னாடி எப்படி தான் அப்படியே வந்துடும். ஸோ இதுவும் இன்னொரு ஃபீச்சர். இதுவும் ரொம்ப நல்ல ஃபீச்சர் தான் சொல்லுவேன். நீங்கள் வந்து இதை வச்சு ஜூம் கூட வியூ ஆக்சுவல் சைஸ்னால் இதுதான் ஆக்சுவல் சைஸ். அது ஜூம் அன்ஜூம் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து இதான் பெஸ்ட் ஃபிட்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேவ். இது வந்து தெரியும், ஆனால் இது வேணாம். இப்போ நெக்ஸ்ட் ஃபீச்சர்னா இதுதான் காப்பி. இப்போ காப்பி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இதோ காப்பி பண்ணதுனால பாருங்கள் ஒரே பிக்சரை நம்மளுக்கு பண்ண முடியுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ட்ராய் பண்ணிட்டு இங்கே கரெக்டாக இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு நான் ஒரு காப்பி பண்ணுறேன். ஆனால் நான் எங்கே கிளிக் பண்ணாலும் பாருங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரியே தான், இதே மாதிரி தான் வரும் பாருங்கள். இங்கே கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் வருது. ஸோ இது இன்னொரு ஃபீச்சர் தான் சொல்லுவேன். இது செம்ம பெஸ்ட்டு ஃபீச்சர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். ஒருவேளை நிறைய திங்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் போக வச்சுக்கலாம். அடுத்து இந்த பிக்சர் வந்து ஷேர் பண்ணணும்னா நீங்கள் ஷேரும் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணி வாட்ஸ்அப் இல்லைனா ஃபேஸ்புக் இல்லைனா ஏதாச்சும் இதை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இங்கே நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஓப்பன் ஃபைல், ஓப்பன் வித் பிரிண்ட், சென்ட் ஃபீட்பேக், செட்டிங்ஸ் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இதில் வந்து ஓப்பன் ஃபைல்னால் உங்களுக்கே தெரியும் தான். எனக்கு வந்து இல்லை பிக்சர் வந்து எனக்கு வந்து அப்படியே உள்ளேருந்து நான் ஒரு ஃபோல்டரில் வச்சுருக்கேன், அதுக்குள்ளேருந்து எடுக்கணும் அப்படின்னா இது வந்து போயிட்டு சேவ் ஆகிக்கும். அதனால ஆனால் இது எங்கேருந்து காட்டுது, அதனால இது வேணாம் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே Snip&Sketch அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துட்டோம். அதனால அடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் வித் அப்படின்னு இருக்கும். எது வச்சு ஓப்பன் பண்ணணும், மைக்ரோசாஃப்டாக இது வந்துட்டு நான் எப்பவும் மைக்ரோசாஃப்டாக வச்சு ஓப்பன் பண்ணுவேன். எனக்கு இந்த தடவை வேணாம், அதனால வெளில போயிட்டேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து இங்கே வந்து நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் இருக்குது. செட்டிங்ஸில் உங்களுக்கு அவ்வளோ தெரியாது, இதெல்லாம் நார்மல் தான். அதுவே ஆட்டோ சேவ் பண்ணிக்கும். இது தான் க்ளோஸ் பண்ணும்போது அது வந்து டு யூ வாண்ட் டு சேவ் ஆர் டோன்ட் சேவ்னு கேட்காது. நீங்கள் க்ளோஸ் பண்ணி டேரெக்டாக க்ளோஸ் ஆகிடும். ஓப்பன் பண்ணி பார்த்தா எது வரைக்கும் பண்ணீங்கன்னோ அந்த செகண்ட் வரைக்கும் எதெல்லாம் சேவில் இருக்கோ அதான் எது வரைக்கும் தான் பண்ணி வச்சிங்களோ அது எல்லாமே சேவ் ஆகிடும்.
அடுத்து மல்டிபிள் விண்டோஸ் தான். ஸ்னிப் எல்லாமே மல்டிபிள் ஸ்னிப்ஸாக பண்ணி வச்சுக்கலாம். அதை வந்து ஆஃபில் வச்சுருக்கேன், வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் இந்த ஃபீச்சர்ஸும் அவள் தான். அடுத்து இங்கே வந்து நிறைய இருக்குது. ஸ்னிப்பு 3 செகண்ட் 10 செகண்ட் ஆட்டோமேட்டிக்காக. அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்படி இங்கே வச்சிட்டிங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு 3 செகண்ட் கழிச்சு தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து வேறு ட்ரா பண்ணணும், கரெக்டாக இப்படியும் நீங்கள் ஸ்னிப் எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துகிட்டு நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா கரெக்டாக இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 2 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 செகண்ட். அதான் அது வந்து 3 செகண்டில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து நம்மளுக்கு கொடுத்துரும். இது நம்ம வந்து எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது வந்து இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து ஒரு வேளை போனேன்னா எனக்கு வந்து இங்கே வந்து நார்மலாக தான் கேட்கும். அதே நான் நியூ கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு இங்கே நீங்கள் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கலாம். இதுவே மல்டி தான், மொத்த ஸ்க்ரீனையும் அதுவே எடுத்துருங்கிற மாதிரி பண்ணலாம். ஒரு வேளை அது வேணான்னு தோணுச்சுன்னா ஸ்கிப் இன் 10 செகண்ட்ஸ். அப்படின்னா ஒரு 10 செகண்ட்ஸ் கழிச்சு தான் அந்த ஸ்னிப் ஆப்ஷனே அங்கே காட்டும். ஒரு 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா கரெக்டாக கவுண்ட் பண்ணி 10 செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ் கழிச்சு அது கண்டிப்பாக வரும். 10 செகண்ட்ஸ் கழிச்சு சொன்ன மாதிரி வந்துருச்சு. ஸோ அதுவே ஒரு ஸ்க்ரீன்ஷாட், அதுவே ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்னிப் எடுத்துக்கிச்சு. அடுத்து இங்கே நம்மளுக்கு சொன்ன மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்னிப்பும் இருக்குது. அடுத்து இங்கே விண்டோ ஸ்னிப்பும் இருக்குது. ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்னிப்னா நம்மளுக்கு ஃபுல் ஸ்க்ரீனாகவே எப்படியே எடுத்து காட்டிடும். இது கிளிக் பண்ணோன்னே எடுத்துக்கிச்சு. இது வேணாம். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணலாம். இப்போ வந்து இது வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே வந்து 3மே இருக்குது. அடுத்து 4வது இது. அடுத்து உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. ஸோ இந்த வீடியோ அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.